வணக்கம் எனதர்மை உறவுகள். இன்றைக்கி எனக்கு தலைமுடிக்கு ஹென்னா போட்டேன். சரி, அதை ஒரு வீடியோவை எடுத்துடலாம். நிறைய பேர் வெள்ளை முடியோட டை அடிக்கிறத விட இந்த ஹென்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹென்னா தான் போடுவேன். நான் ஊர்லலாம் இருந்தேன்னா இலையை அரைச்சி அப்படி டேரெக்டாக போட்டுருவேன். இங்கே நான் அதுக்கு சில வேலைகள் செய்யணும். ஒரு இரும்பு சட்டி வச்சுக்கணும். ஒரு 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் டீ பவுடர் எடுத்துகிட்டு, டீ தூள் எடுத்துகிட்டு அதில் 1.5 ஸ்பூன் 1.5 கிளாஸ் தண்ணி விட்டு அதை 1 கிளாஸ் வரைக்கும் கொதிக்க விட்டு, ஒரு இரும்பு சட்டியில் நான் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் மருதாணி இலை, எனக்கு கொஞ்சோண்டு முடியுது, அதனால் அதை வடிகட்டி ஊற்றி ஒரு பாதி லெமன் அதையும் பிழிஞ்சு ஊற்றி நல்லா கிண்டணும். அதில் கெட்டி இல்லாமல் கொஞ்சம் கெட்டி வைங்க. ஏன்னா அதில் கெட்டி இருந்தால் அப்புறம் அந்த மருதாணி இலை இருக்கு இல்லையா, அதெல்லாம் உருண்டையாக கிடக்கும். ஹென்னா பவுடர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பாலாக கிடக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா கலக்கி வச்சுடுங்க. ரொம்ப கெட்டியாக கலக்கிடாதீங்க. ஏன்னா அது தலைமுடியில் தேய்க்கும் போது அந்த இடத்துல நின்றுக்கிடும், ஸ்ப்ரெட் ஆகாது. அதனால் கொஞ்சம் குழுன்னு அதாவது கூழ் மாதிரி அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் களி மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக கலக்கி வைங்க. நான் கலக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி கலக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் கலக்கி வச்சிங்கனாலே இந்த உள்ளே கட்டியாக கிடக்கும் இல்லையா, அது தன்னாலே அது தண்ணி கூட மிக்ஸ் ஆகிடும். நான் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துருப்பேன். ஏன்னா அந்த மருதாணி முடியை ரொம்ப ட்ரை ஆக்கும். அதாவது ஃப்ரிஸி ஹேர்மாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆக்கிடும். அதனால் நான் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அது இருக்கும் ஒரு 10, 12, 15 ட்ராப் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு ஒரு கவரில் போட்டு நான் மூடி வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் அது காயாமல் இருக்கும். காஞ்சிட்டுனா மறுபடியும் அது கெட்டியாகிடும். திருப்பி நம்ம தண்ணி ஊற்றி கலக்கணும். இந்த கவர் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா, நான் முந்தின நாள் நைட்டு செஞ்சிங்கன்னா அடுத்த நாள் காலையில் போடலாம். அடுத்த நாள் காலையில் எடுத்து பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கும். இரும்பு சட்டியில் போட்டுக்கொள்ளையா, அதனால் ஃபுல்லாக கருப்பாக தான் இருக்கும். ஆனால் சில பேர் அவுரி போடணுங்கிறாங்க. எனக்கு ஏதோ அவுரி சக்ஸஸ் ஆன மாதிரி இல்லை. ஆனால் நிறைய பேர் அவுரி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. எனக்கு அது என் முடிக்கு அது செட் ஆகலையா, இல்லை எனக்கு அது சக்ஸஸ் ஆகலை. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நீங்கள் தொட்ட உடனே பாருங்கள், அது கையில் பிடிக்கும். ஏன்னா நம்ம லெமன் ஊற்றிருக்கோம், இந்த எலுமிச்சம்பழ சாறு ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் இதை நீங்கள் டேரெக்டாக கையில் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் கையில் அங்கங்கே கருப்பு பிடிக்கும். ஏன்னா இந்த இரும்பு சட்டியில் வச்சுக்கிறதுனால நீங்கள் க்ளவுஸ் போடணுன்னா போட்டுக்கலாம். நான் தலையில் அப்ளை பண்ணிட்டேன். ஒரு 1 ஹவர் வச்சுட்டு குளிச்சாச்சு. எப்படி கலர் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு வேணால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எண்ணெய் போட்ட அன்றைக்கி ஷாம்பு எதுவும் போடக்கூடாது. அடுத்த நாள் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி ஷாம்பு போட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல கண்டிஷ்னர் போட்ட மாதிரி ஹேர் இருக்கும். என்னோடய ஹேர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் கண்டிஷ்னர் போடாமலே என்னோடய ஹேர் ரொம்ப இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வேணால் நீங்கள் கண்டிஷ்னர்லாம் யூஸ் பண்ணி அடுத்த நாள் தான் போடணும். மருதாணி போட்ட அன்றைக்கி எக்காரணத்துக்குள்ள ஷாம்பு ஷேக்காக எதுவும் போடக்கூடாது. இது பார்லரில் சொல்லித்தர மெத்தட். நான் பியூட்டிஷனை படிக்கும்போது இது கற்றுக்கிட்டது. உங்களுக்கு வேணுன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். மற்றொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி.